அதன் பின்பாக நடத்திய சில விஷயங்களை அவர்கள் சங்கீதம் 139 மாறி மாறி வாசிப்பார். அதற்கு இப்போது பிஷப் எஸ்.எஸ்.ஜே. ராஜையா அவர்கள் சில நிமிடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 என்ற நாமமுடையவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார். கர்மேல் ஜெப ஊழியங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை இந்த நாட்களில் மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாக, தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக இன்னைக்கு தேவன் இந்த நல்ல காரியத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்மேல் என்கிற இந்த பெயர் வேத புத்தகத்திலே ஸ்தோத்திரம் 10 முறைக்கு மேலாக வருகிறது. இதில் கர்மேல் என்கிற பெயர் 1 சாமுவேல் 27:3 ஒரு ஊரை காண்பிக்கிறதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 30:5 ஒரு ஊரை காண்பிக்கிறதாக இருக்கிறது. 2 சாமுவேல் 2:2 எடுக்கும்போது, 2 சாமுவேல் 3:3 எடுக்கும்போது அது ஒரு ஊரை காண்பிக்கிறது. ஒரு ஊருடைய பெயர் கர்மேல் என்று சொல்லப்படுகிறது. இடத்தை காண்பிப்பதற்காக கர்மேல் என்ற பெயர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்திலே எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியா கர்மேல் பர்வதத்தை பயன்படுத்தி இருக்கிறார், ஊழியக்காரர் கர்மேல் பர்வதத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, கர்மேல் பர்வதத்திலே ஸ்தோத்திரம் ஊழியக்காரர் ஒரு சீரமைப்பு கொண்டு வருகிறார். யார் தெய்வம் என்பதை காண்பிக்கிறார். அதுல மற்றவர்களும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதான இஸ்ரவேலின் தேவனை குறித்து அங்கே தேவ மனிதர் வெளிப்படுத்துகிறார். அங்க பாருங்க ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதம் ஜெபத்திற்காக அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஜெபிக்கும் இடமாக அந்த பர்வதம், அந்த மலை பயன்படுத்தப்படுகிறது. முதல் அவருடைய தேவ தீர்க்கதரிசியின் ஜெபத்திலேயே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருந்து அக்னி இறங்கி அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதாக பார்க்கிறோம். இது நிமித்தம் பாகாலின் எதிர்க்கிரியர்களின் தீமையான மக்களின் கொள்ளாதவர்களை அழித்து கூட அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்மேல் என்பது ஜெபிக்கும் ஒரு பர்வதம், மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவ மனிதர் பயன்படுத்துகிற இடம் என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 7:5 வாசித்தால், இந்த கர்மேல் என்பது மலைகளிலே உயர்ந்த மலை. ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய சரீரத்தை வெளிப்படுத்தும் போது, காண்பிக்கும் போது மனிதர்களுடைய தலையை, சிரசை
உணர்வுப்பாட்டு 7:5 சொல்லும் சிரசு கருமையில் மலையை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு உயர்ந்த ஸ்தானம், தலை என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு பாகமாக இருக்கிறது. தலை இல்லாவிட்டால் ஒன்றுமல்ல. அப்போ சோத்திரம் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? தலை ஜெப ஊழியம் தான் இந்த பூமியில தேவன் செயல்படுத்தப்படுகிறதான ஒரு தலையாகிய சிறந்த காரியமாக இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இது ஊராக இருக்கிறது, இதை பட்டணமாக மாற்றுவார். அல்லேலூயா. யோசுவா 15:55 வாசிக்கும் போது கர்மேல் பட்டணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊர் என்று சொல்லப்பட்டது பட்டணமாக மாறுகிறதாக காணப்படுவதை நாம் காண்கிறோம். இப்படி இந்த வேத வசனங்களை நாம் ஆழமாக தியானிக்கும் போது இந்த கர்மேல் என்கிற பெயர் மிக சிறந்த ஒன்று. மலை உயர்ந்தது. ஜெப மலை என்பது தேவன் பயன்படுத்துகிறதான ஒரு இடம். ஆகினால் இந்த கர்மேல் என்ற பெயரிலே அமைக்கப்பட்ட இந்த ஊழியம், கர்மேல் ஜெப ஊழியம் என்பது ஸ்தோத்திரம், அது பெரிதாக உருவெடுக்கும், பெரிதாக வளர்ந்து பெருகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் ஸ்தோத்திரம், ஊர் எப்படி பட்டணமாய் மாறினதோ அதுபோல ஸ்தோத்திரம் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் பயனடைவார்கள். பெரிய பர்வதமாக பெரிய உயர்வை அடையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் கர்மேல் என்ற பெயரை கொடுத்ததற்கு காரணம் ஜெபிப்பதற்காகவே. இயேசு இதில் சவால் விட செயல்பட இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இங்கே வந்து ஜெபிக்கிற போது தீராத நோய்கள் சுகமாக்கப்படும். இங்கே வந்து ஜெபிக்கிற போது கர்மேல் ஜெப ஐக்கியத்திலே வந்து ஜெபிக்கிற போது, இந்த ஊழியத்திலே வந்து ஜெபிக்கிற போது அநேக காரியங்களை தேவன் அதிசயமாய் செய்து பெரிய நன்மைகளை தேசத்துக்கு கொண்டு வருவார். இது நிமித்தம் தேசத்தின் மக்கள் கோடி கோடியாக ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் வழிவகை செய்வார். கர்மேல் என்பது ஸ்தோத்திரம் தேவனை வெளிப்படுத்துகிற, தேவன் மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற, உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெப ஐக்கியமாக இது உருவெடுக்க இருக்கிறது. இது முதல் கொண்டு இது பழுகி பெருகும், ஒரு பெரிய பட்டணமாக, ஒரு பெரிய பரலோக நகரமாக மாறத்தக்கதான தேவ கிரியை வெளிப்படும். ஆண்டவர் அதை செய்கிறாராம். உலகம் 15:10 கர்த்தர் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் தேவன் உண்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றார். அந்த வசனத்தை மாற்றம் வாசித்து நம் ஜெபத்திற்குள்ளாக போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 15:10. தேவனாகிய கர்த்தர், இதுதான் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் கைவிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா கிரியைகளிலும் எல்லா காரியங்களிலும் இந்த ஊழியத்தில் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆமென். ஆமென். எல்லா கிரியைகளிலும் எல்லா காரியங்களிலும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நேராக ஒரு 4-5 குறிப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிக்கப்படுறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்திய தேச மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த ஜெப ஊழியம் தேச எல்லா மக்களுக்காக ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கும். முதலாவதாக நாம் ஜெபிக்கப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா எங்கள் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்களை நீ கரம் நீட்டி தொட்டு
நீர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கக்கூடாத விழிப்புடைய கரம் பிடிக்க போகிறது. பாவத்தில் இருக்கிற மக்கள், சாபத்தில் இருக்கிற மக்கள், பொல்லாப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிற மக்கள், கட்டப்பட்டு இருக்கிற மக்கள், பாவத்தால் சாபத்தால் இருளினால் கட்டப்பட்டு இருக்கிற மக்கள், பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிற மக்கள், ஆண்டவரே நீ ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இந்த ஊழியத்திலே முதலாவது ஜெப குறிப்பு தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத மக்கள், அந்நிய மக்கள் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ரட்சிக்கப் போகிறதற்காக, உடைய கரம் நீட்டப்பட்டதற்காக, இந்த தேசத்திலே உம்முடைய கரம் நீட்டப்பட்டு ஆண்டவர் எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்பு. இந்த நாட்களிலே இந்த மே மாசத்துல கிட்டத்தட்ட தேசத்தில் உள்ள எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியங்களிலும் VBS சிறுவர் வாலிபர் ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் திரளான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் இதிலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஜெபத்திலே VBS ஊழியத்திலே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். விடுமுறை வேதாகம பள்ளி இதிலே கற்றுக்கொள்ள வருகிறவர்கள் எல்லாரும் தேவனால் தொடப்படணும், ரட்சிக்கப்படணும். சிறுபிள்ளைகள் மூலமாக அநேக குடும்பங்கள் தொடப்படணும். எல்லாரும் சேர்ந்து இதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியங்களிலும் VBS நடக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியங்களில், இந்த சிறுவர் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களில் ஆண்டவரை கற்றுக்கொள்கிற எல்லா குடும்பங்களும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் தொடப்படட்டும். அந்த பிள்ளைகள் நீதிமான்களாய் மாறட்டும். அந்த பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகளாய் மாறட்டும். பொல்லாத நிலைமையிலிருந்து மீட்டெடுப்பீராக. கர்த்தர்தாமே தேசம் முழுவதும் ஆண்டவரை சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் மீட்டப்பட்டு இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவரை வாலிபர்கள் நல்ல வாலிபர்களாக, ரட்சிக்கப்படுகிறவர்களாக மாற்றப்படணும். ஆண்டவரை விசுவாசம் திருப்பக்கூடாது. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பாவ பழக்க வழக்கம் பிள்ளைகளை மாற்றக்கூடாது. ஆண்டவரை சினிமா மாற்றக்கூடாது. அசுத்த கிரியைகள் மாற்றக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதை வசதிகள் மாற்றக்கூடாது. ஆண்டவரே பிள்ளைகளை கொடுக்கிறாங்க. VBS மூலமாக ஆண்டவரே தேசம் முழுவதும் நடக்கிற VBS மூலமாக அநேக குடும்பங்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் தொடர்பாக சொல்லியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்தியா, தமிழ்நாடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதில் இருக்கிற எல்லா பிரதமர்கள், இந்தியாவில் உள்ள பிரதமர், ஜனாதிபதி ஸ்தோத்திரம், மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாரும் தொடப்படணும். கர்த்தரால் மீட்கப்படணும். இந்த கர்ம ஜெப ஊழியத்தில் தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். அநேக ஜெப குறிப்புகளுக்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தேசத்தின் தலைவர்கள், முதலமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள் ஸ்தோத்திரம், எல்லா அதிகாரிகளும், அது மாத்திரமல்ல பிரதமர், ஜனாதிபதி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் தொடப்பட வேண்டும். இருதயம் மாற வேண்டும். தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறணும். தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படி எல்லாம் ஜெபம். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசத்தில் இருக்கிற முதலமைச்சர்களுக்காக, ஆண்டவரே பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனை இந்த தேசத்தில் கண்ணோக்கி பார்த்து இவர்களெல்லாம் ரட்சித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு நன்மை உண்டாக அற்புதம் செய்யும் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே ராஜாக்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே எங்கள் எல்லா மாநிலங்களிலும், தேசத்தில் காணப்படுகிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற எல்லா தலைவர்களும், ஆளுநர்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கள், கலெக்டர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. MLAக்கள், MPக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவக்கரம் நீட்டப்படட்டும்.
தேவன் அற்புதம் செய்யும். ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றத்தை தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கடைசியாக கர்த்தர் ஜெப ஊழியத்திற்காக ஐயாவுக்காக, சரியம்மாவுக்காக, ஜெனிலாவுக்காக, ஜெயபுரிக்காக, குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர்களுக்காக, தேவனுடைய ஊழியத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு செயல்படும்படியாக எல்லாருக்குள்ளும் தேவன் ஒரு மனதின் ஆவியை, ஜெபாவியை, ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக ஸ்தோத்திரம். எல்லாரும் அதற்காக ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த கர்மேல் ஜெப ஊழியத்திற்காக ஒருமனப்படுகிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக அமர்ராஜையா அவர்களை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாரியம்மா அவர்களை, ஆண்டவரே ஜெனிலாவை, ஜெயபிரியை, குடும்பத்தில் உறவினர்களை, உறவுகளை எல்லாரையும் ஆதரவாக உதவியாக கர்த்தர் மாற்றுகிறாங்க. கர்த்தாவின் இந்த ஊழியத்தில் எல்லாரும் ஈடுபட்டு பங்கு பெற்று இந்த ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவீராக. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிற போதே அற்புதங்கள் நடக்கும்படியாக, நோய்கள் சுகமடையும்படியாக, வியாதிகள் நீங்கும்படியாக, சாபக்கட்டுகள் உடையும்படியாக, ஆண்டவரே அநேக குடும்பங்களில் நன்மை உண்டாகும்படியாக தேவன் கிரியை நடப்பிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, உங்கள் திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்மேல் ஜெப ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ரீமாதா ராகா ரூலாபாக்கா ஷதா ராகா ரூலாபாக்கா பரலோக தேவனுடைய அதிகாரம் ஆண்டவரே இன்றைக்கு ஹல்லேலூயா அந்த கர்மேல் ஜெப ஊழியத்தை ஏற்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவைகளை இந்த ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறாக, கொடுக்கிறவர்களை எழுப்புகிறாக, சகாயம் பண்ணுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எழுப்புவீராக, திரளான ஜெப வீரர்களை இணைப்பீராக, ஜெபிக்கிற மக்களை கொண்டு வருவீராக. ஒரு பெரிய ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஊழியத்திலே உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ஊழியத்தை ஆண்டவரை பெருகப்படும்படிக்கு பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதித்து உமக்கென்று நாங்கள் ஏற்படுத்தி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எப்படியே செய்யும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதற்காக ஆண்டவரை செயல்படுகிற திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வந்து வருகிற நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். 30, 60, 100, 1000 லட்சமாய் கோடி கோடியாய் பெருகத்தக்கதாக தேவ வல்லமை ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து சங்கீத பகுதிகளை தொடர்ந்து போகிறோம். ஷாலியோட சங்கீதம் 139 மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 139. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கருத்தை என் மேல் வைக்கிறீர். உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் மலையாளங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். நீர் என் விழிப்புகளை வைக்கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றுவீர்.
நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமைக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உங்கள் ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துன்மார்க்கத்தை அழைத்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பெரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போகும். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுதுகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, நீ ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமென். ஜெமிலா ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பாக அந்த ஒரு வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஜெமிலா ஒரு பாடல். எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜபத்திலே தரித்திருந்து மேன்மை காணச் செய்யோ.Ame jiva jabam jaya yatirke irve sakta jabam jiva jabam jaya
அல்லது பாடல் வேலை ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். கர்மேல் ஜெப ஊழியத்தை குறித்தான காரியங்களை நமக்கு விஷயங்களையாவது பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தினாலே இந்த கர்மேல் ஜெப ஊழியம் தொடங்கப்பட்டுள்ளது. கர்த்தர் இதை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவர் சொல்லிய வார்த்தையின்படியே விசுவாசத்தின் அடிப்படையிலே ஊழியத்தை நாம் செய்ய அர்ப்பணித்திருக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவையுள்ளவர்களை நிச்சயமாகவே அவர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாளில் கூட வார்த்தையை கொண்டு இடப்படுத்துகிற தேவன் ஊழியத்தை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனமாக ஊழியத்தை பெருங்குடி பகுதியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் மூலமாக அதை முன்னறிவித்தார். தயக்கம் இருந்த போதிலும் கர்த்தர் வேதாமத்தில் வார்த்தைகளை கொண்டு அநேக முறை இதை உறுதிப்படுத்தினபடியினாலே இன்றைய நாளை முன்குறித்து கர்த்தர் இந்த ஊழியத்தை துவங்க உதவி செய்தார். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு நாள் ரொம்ப ஒரு யோசனையில இருந்து கொண்டிருந்தது. வீட்டில் நானும் என் மனைவியும் இதை குறித்து ஊழியத்தை குறித்தான காரியங்களை பேசி இதை எப்படி செய்ய வேண்டும், கர்த்தர் இதை அழைத்திருக்கிறார், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மனைவி சொன்னாங்க, நம்மளுக்கு இந்த பகுதியில் அவ்வளோ யாரையும் தெரியாது, யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு யோசனை. இந்த விதத்தில் கூட அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாங்க, ஆனால் ஒரு சிலரை இங்கே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் கடந்த மாதங்களில் வார்த்தையை கொண்டு ஒரு திட்டப்படுத்தினார். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி நாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு நாள் ஆழ்ந்த யோசனையில ஜெபத்திலே நான் காத்திருந்த போது, கர்த்தாவே நாங்கள் ஊழியம் செய்யணும்னு நீங்கள் அழைச்சிட்டீங்க, இந்த இடத்துல அநேகர் ஆசீர்வதிக்க போறாங்க, அநேகர் விடுதலை பெற போறாங்கன்னு சொல்லி நீங்க முன்குறித்திருக்கிறீங்க, அதற்காக எங்களை ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி, யார் வருவாங்க, யார் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து என்னை திடப்படுத்தினார். நான் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவர்களும் கிடைக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசி என்னை திடப்படுத்தினார். அது முதற்கொண்டு ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ எதுவுமே இல்லை. எப்படி செய்ய வேண்டும், அடுத்தது என்ன கட்டம் என்று சொல்லி அதற்கான முற்குறிப்புகளை மேற்கொண்டு கர்த்தர் இந்த நாளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. தலைமை தாழ்த்தி ஜெபம் செய்யும். உங்கள் அன்பின் பரமத்தை கம்பெனியப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிற்கு கூட தகப்பனையப்பா, நீங்கள் எங்களை கர்மேல் ஜெப ஊழியத்துக்கு நீத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. தகப்பனையப்பா, நீங்கள் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீங்க. அநேகருக்கு இப்போ வியாதியில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க, பிசாச கட்டில் இருக்கிறவங்க, அப்பா கடன் பாரங்கள் இருக்கிறவங்க விடுதலை பெற்று தரும்படியாக தகப்பனை நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனைப்பா வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு இடைவிட வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சங்கீதம் 139 23-24 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து இந்த நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி எல்லாத்தையும் பார்க்கணும். சங்கீதக்காரனுடைய ஜெபமாக காணப்படுகிறது. இல்லை ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபம். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், இதனால கர்த்தரிடத்துல பார்த்து கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருதயமாக
திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான ஒரு காரியம் இல்லையா? அப்படியான ஒரு இதயத்தின் சிந்தனைகளை மற்றவர்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. கர்த்தர் ஒருவரை அதை அறிந்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழ்நிலையில தாவீது ராஜா இந்த இடத்துல ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுகிற காரியம், தேவனே என் இருதய என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியா. அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் இல்லையா, என்னை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் இதயத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுவோம். நம்முடைய இந்த காலகட்டத்தில் அவங்க எத்தனை பேர் நம்ம இதை கத்தரிடத்துல எந்த நாளில சொல்ல முடியும்? நம்மளுடைய இதயத்தின் காரியங்கள், கத்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், கத்தர் அருவருக்கிற காரியங்கள் எத்தனையோ இல்லையா நம்ம இதயத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அதை சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தாவீது ராஜாவை போல நம்ம இந்த நாளில் சொல்ல முடியுமா? கத்தருக்கு பிடித்தமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா? கத்தருக்கு அருவருக்கக்கூடியங்கள், அவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இல்லையா, அதான் இங்க சொல்றேன். வேதனை உண்டாகும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடக்கும். அதான் சங்கீதக்காரருடைய ஒரு நல்ல ஒரு ஜெபமாக உடலை நாம கூட இது கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் நாம் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறது, அதை நீர் ஆராய்ந்து பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிப்பார். சங்கீதம் 26:1-2 நம்ம வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 26:1-2 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாருங்கள், என் உள்ளிருக்கிறீர்களை என் இருதயத்தையும் உடவிட்டு பாருங்கள். அதே போன்ற ஒரு ஜெபம் சங்கீதக்காரன் அப்பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் தன்னை பரிசோதித்து பார்க்க முடியாது. கர்த்தருடைய சன்னிதானத்திலே தன்னை ரெக்கன்சைல் பண்ணி கொள்கிறவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியான ரெக்கன்சைல் பண்ணுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் இல்லையா. இருதயம் ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, அப்பப்போ மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா. அப்படியான ஒரு காரியம் தான் இந்த இருதயம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தை போது 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நேராக எடுத்துக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களை பிடிக்கும்படி பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்தது இல்லையா. என்ன நடந்தது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல முதல் 4-5 வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறதான ராஜாக்கள் இல்லையா, ஒரு யூதாவை ஆண்டு கொண்டு இருக்கிற யோசபாத் ராஜா என்ற ஒரு ராஜா இருக்கிறார். அடுத்தபடியாக இஸ்ரவேலை ஆளுகிறதான ஏரோம் என்றவர்தான ஒரு ராஜா அந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய தகப்பனார் பெயர் ஆகாப் என்ற ஒரு ராஜா. அதற்கு பின்பாக நன்மை நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மோவாபியர் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. மோவாப் அந்த இடத்துல இருக்காங்க. மோவாபின் ராஜா மேசா என்ற ராஜா என்ன பண்றான், ஆகாப்புடைய காலத்துல இஸ்ரவேல் ராஜாவுக்கு அநேக அந்த காரியங்கள், ஆடுகள் அது போன்ற ஒரு கப்பம் கட்டுகிறதான காரியங்களை செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த ஆகாப் ராஜா காலத்துக்கு பிற்பாடு அவைகளை அவன் நிறுத்தி விட்டான் என்று சொல்லி பார்க்கலாம். இதனால அவருடைய மகன் இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிற யோரோம் ராஜா என்ன பண்றாரு, ஒரு வருத்தப்படுகிறார், இதை எப்படியாவது நம்ம சரி செய்யணும் என்று சொல்லி இல்லையா. அப்படியான ஒரு சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா வந்து அந்த எல்லா தேசங்களையும் அவர் போய் பார்க்கிறார். போய் பார்க்கிற வேலையில என்ன பண்றாரு, யூதா ராஜாவாகிய யோசபாத் கிட்ட வந்து கேட்கிறாரு, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போதுதான் இந்த மோவாபின் ராஜாவை நம்ம சண்டை பிடிக்கணும், அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுகிறார். எந்த வழியாக போகலாம் என்று சொல்லி பார்க்கும்போது ஏதோ வழியாக நம்ம போவோம் என்று சொல்லி அந்த ஏதோ ராஜாவை அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஏதோ வழியாக அவர்கள் செல்லும் பொழுது மோவாபை போய் அவர்கள் படையெடுத்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் நடந்தது என்ன, அவர்கள் 7 நாள் பிரயாணமாக அந்த இடத்துல செல்கிறார்கள். 7 நாள் பிரயாணமாக சென்ற பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வனாந்திர பாதையில அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது, தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டது. அவர்கள் குடிப்பதற்கான தண்ணீர் இல்லை. அவர்கள் கூட இருக்கிற ஆடு மாடுகள், அவருடைய குதிரைகள், அவருடைய போர் வீரர்கள் யாருக்குமே தண்ணீர் இல்லாத ஒரு சூழல். அப்படியான ஒரு சூழல் காணப்பட்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளாக ஒரு போராட்டம்.
நம்ம வனாந்திரத்துல மணிந்து போய்விடுவோமா? ஏன்னா 7 நாள் பிரயாணமா வந்துட்டாங்க, திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம மடிந்து போய்விடுவோமோ என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த இஸ்ரவேலின் ராஜா தான். அவன் தான் படையெடுத்து போனோம், நம்ம ஏதோ வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கொண்டு கூட்டி வந்தது. ஆனால் இந்த மனிதனுடைய இருதயம், நம்ம இருதயத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனிதனுடைய இருதயம் எப்படியாக காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் 2 தடவை என்ன பண்றாரு? நெகட்டிவான காரியங்களை பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்று சொன்னார். ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு போராட்டமான ஒரு சூழல் காணப்படும் பொழுது மனிதனுடைய இருதயம் எப்படியாக போகிறது? நெகட்டிவான காரியங்களை திங்க் பண்ணுகிறது. இப்படி நடக்குமோ நடக்காதோ, நம்ம அழிந்து விடுவோமோ, சத்ருவின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான காரியத்தை அந்த மனிதன், அந்த ராஜா பேசுகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படியான ஒரு சூழலில் தான் அந்த இடத்துல யோசபாத் ராஜா இல்லையா, கர்த்தரை தேடுகிற மனிதன் என்ன சொல்றாராம்? இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாராவது இருக்கிறாங்களா, தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிப்போம் என்று சொல்லி விசாரிக்கிற வேளையில அவர்கள் அங்க என்ன பார்த்தாங்களா? அங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 11வது வசனத்துல என்ன சொல்றாங்க? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர்கள் சொல்றாங்க. இஸ்ரவேலின் ராஜா ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அந்த என்ன பண்றாரு? ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறாரு. அவனுடைய மனதில் இருதயம் எப்படி இருக்கிறது? ஊழியக்காரனை தேட வேண்டும், ஊழியக்காரன் எங்க இருக்கிறான் என்பதை அறிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் இல்லையா? அங்கே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி காணப்படுகிறார். எலிசா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன பண்றாங்க? போய் பார்க்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது? எலிசா தீர்க்கதரிசி பார்த்து பேசும்போது மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் ராஜா ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, பின்பகுதியில் அப்படி இல்லை, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு வரவழைத்தார் என்று சொல்றார். திரும்ப திரும்ப நெகட்டிவான வார்த்தை இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அப்படியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. நெகட்டிவ் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறார், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம் இல்லையா? 3 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக படிப்போம். வசனம் 14 படிப்போம். 14வது வசனத்தை படிப்போம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவதாக எலிசா தீர்க்கதரிசி ஏன் உதவிக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரே மனிதன், ஒரு உண்மை முத்தமுள்ள மனிதனாக காணப்படுகிற அந்த யோசபாத் ராஜா இல்லையா? அந்த யோரோம் ராஜாக்கு எலிசா பிரதியுத்தரமாக சொல்லுகிற காரியம், நான் வந்ததனுடைய நோக்கமே யோசபாத்துக்காக தான் வந்தேன், உனக்காக அல்ல என்று சொல்லி இல்லையா? நீ ஏன்னா எனக்கு ஏற்ற வழியில நடக்கல, கர்த்தருக்கு ஏற்ற வழியில நடக்கல, நீ இன்னுமாக பாவமான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தகப்பனுடைய காரியங்கள், அவர் வழிபட்ட தேவர்கள், இப்படியாக அநேக காரியங்களை நீ பின்பற்றி கொண்டிருக்கிறார். நான் உனக்காக வரல, யோசபாத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி. இதில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் முதலாவது கர்த்தரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நமக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல நாம் இருக்கிற ஐக்கியம் இல்லையா? ஒருவேளை இந்த 3 ராஜாக்களுடைய சூழ்நிலை, 3 பேருக்கு தண்ணி இல்லை, அவரோட சார்ந்திருக்கிற மனிதர்களுக்கு தண்ணி இல்லை, பஞ்சத்துல வாடிக்கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ராஜா எலிசாவிடத்தில் தனியாக மாட்டியிருந்தா ஒருவேளை அவருக்கு எந்த உதவியும் கிடைத்திருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துல எலிசா சொல்லுகிறாரு, உம்மை பார்க்கவும் மாட்டேன், உன்னுடைய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். யோசபாத் ராஜாவுக்காக தான் உனக்கு நான் உதவி செய்யணும். இப்ப நம்முடைய ஐக்கியம்
எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் நல்லவர்களோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அப்படியாக நம்முடைய ஐக்கியம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், நமக்கு ஒரு கிருபை கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் நம்ம முதலாவதாக இருக்கு, நம்முடைய ஐக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான மனிதர்களோடு, தவறாக இருக்கிறவர்களோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது. யோசபாத் ராஜாவின் மூலமாக இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது, அந்த இடத்துல அவருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அவரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படியே நம்முடைய ஐக்கியம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஐக்கியமாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இந்த இடத்துல, இரண்டாவதாக வசனம் 15 நம்ம வாசிப்போம். வசனம் 15. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவள் மேல் இறங்கிட்டு. அல்லேலூயா! இதை பத்தி ஒரு முக்கியமான ஒரு காரியம். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு சுரமண்டலக்காரனை அழைத்து வா, சுரமண்டலத்தை வாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை சொஸ்தரிக்கும்படியாக அவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம். அல்லேலூயா! ஒரு இக்கட்டான ஒரு சூழல், இன்னும் தண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, திரும்பி ஊருக்கு போக முடியாது, நாம் மறித்து விடுவோன்ற ஒரு சூழல், எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு சூழல். அந்த ஒரு சூழலில் நீ கர்த்தரை நோக்கி துதி, சுரமண்டலத்தை கொண்டு ஆராதனை செய், கர்த்தருக்கு மகிமை செலுத்து அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனுடைய வார்த்தை வெளிப்படுகிறத பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு சூழல் காணப்படும் போது, ஒருவேளை மரண தருவாயில, வியாதியின் தருவாயில, கடன் பிரச்சனையில, போராட்டத்துல நம்ம சிக்கி தவிக்கிற வேலையில நமக்கு எப்படியாக இது தோன்றும்? ஒரு குடும்பத்தில் ஒரு கடினமான பாதை, வியாதி, உபத்திரம் இல்லையா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறோமா இல்ல முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளில் பேசுகிற ஒரு காரியம், சூழ்நிலைகள் எப்படியாகவும் இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கிறதுல பின்வாங்கி போகவே கூடாது. அல்லேலூயா! கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார் இல்லையா? கர்த்தரை தேட வேண்டும். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பெரிய தடைகள் காணப்பட்டாலும் சரி, நாம் கர்த்தரை தேடுகிறவராக இருக்க வேண்டும். சகீ என்ற மனிதனை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அவனுடைய வளர்வு பார்த்தீங்கன்னா ஒரு குள்ளமான மனிதன் என்று சொல்லி அவனுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை இருந்தது. ஆனால் என்ன பண்றாரு? தன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டுட்டார். அந்த பெரிய ஒரு வாயக்காரன் அந்த ஸ்டேட்டஸை விட்டுட்டு மறுபுறம் இறங்கி போகிறான், ஓடுகிறாங்க. திரள் மக்கள் கூட்டத்துக்குள்ளாக ஓடி காட்டத்தை மரத்து மேலே ஏறி இல்லையா, தன்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமாக தடைகளை தகர்த்து ஓடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? போராட்டங்கள் இருக்கதான் செய்யும், அதன் மத்தியில கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி அநேக வேதாகமத்தில் அநேக காரியங்களை சொல்ல முடியும். 17 தொடருக்கு தடை இருக்கதான் செய்யும், அவன் முன்னிலும் அதிகமாக சத்தத்தை உயர்த்தி தேவனை அழைத்தான் என்று சொல்லிட்டார். இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில தேவனை நாம் தேட வேண்டும், கர்த்தரை நாம் அழைக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி செய்வது நமக்கு ஒரு தகுதியும் நீதிமாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படியாக இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கணும். முதலாவதாக நல்ல ஒரு ஐக்கியத்துல நாம் உறுதியாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் அறிந்து கொண்ட ஒரு காரியம், கர்த்தரை இக்கட்டான சூழ்நிலையில தேட வேண்டும். அப்படியாக எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க? அங்க இருக்க மக்கள் எல்லாம் முறுமுறுத்திருப்பாங்க இல்லையா? எனக்கு தண்ணி இல்லை, மிருக ஜீவர்களுக்கு தண்ணி இல்லை, ஒரு நாளோ 2 நாளோ நாங்கள் மறிக்க போறோம், இப்போ எடுத்துட்டு வந்து துதிக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த காரியம் நடந்த காரியம் பார்ப்போம். அந்த 15வது வசனத்துல பின்பகுதியில சுரமண்டலக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவர் மேல இருக்கு. அல்லேலூயா! நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்புறம் அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது மூன்றாவதான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வாசிப்போம் 16வது வசனம். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிற ஒரு காரியம் இல்லையா? இந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி இந்த மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தர் உரைக்கிற காரியம் என்ன? நீங்கள் பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க, எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க, எல்லா இடத்துலயும் வாய்க்காலை வெட்டுங்க என்று சொல்றாரு. இது ஒரு சோதனையான ஒரு காரியம் இல்லையா? நம்மிடத்துல ஒரு
கடினமான ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையை நம்ம கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? டயர்டாக இருக்குது, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், என்னால் முடியாது, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம கடத்தி செல்கிறவர்களாக இந்த இடத்துல அவர்களுக்கு அந்த 3 ராஜாக்களுக்கும் அவர்களோடு இருக்கிற அந்த போர் சேவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், நீங்க என்ன பண்ணணும்? பள்ளத்தாக்கு எல்லாத்துலயும் வாய்க்கால்களை வெட்டுங்க இல்லையா? எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, ஒரு சீசன் இல்லை, மழை பெய்யுற சீசன் கிடையாது, வனாந்திரத்துல வந்துட்டு என்ன பண்ணணும்? பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டணுமா? எங்க இருந்து தண்ணி வரும்? அநேக கேள்விகள் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கு இல்லையா? ஒருவேளை நம்முடைய சூழல் யோசித்து பாருங்க, நம்ம ஒருவேளை முறுமுறுத்திருப்போம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் முடியுமா என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அதுதான் இங்க ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலையில காரியங்கள் நமக்கு தலைக்கு மேலாக சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு என்று சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தும் போது, இதை செய் என்று சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ இந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்பட்டு என்ன பண்ணாங்க? வாய்க்கால்களை வெட்டினார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு அந்த வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். இந்த வார்த்தை வெளிப்பட்டது என்ன வார்த்தை? அதான் நம்ம முதலாவதாக வாசித்தோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் என்ன பண்ணோம்? பள்ளத்தாக்கு நீருற்றால நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு என்ன பண்றது? ஒரு ஆசீர்வாதம் அங்கே உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு பின்பாக இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இது கர்த்தருக்கு அற்பமான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் எப்படி வேணாலும் ஆசீர்வதிப்பார். அவரால் ஆகாத காரியங்கள் என்ன? என் குடும்பத்தில் இது நடக்க முடியலையே, எனக்கு இதை செய்ய முடியலையே, எனக்கு இது ஆசீர்வாதம் உண்டாகுமா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருந்தோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு ஒரு அற்பமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவர்கள் வந்த காரியம், அவர்களுக்கு தண்ணீரும் கிடைச்சது, மோவாபிலும் வெற்றி பெற்றார்கள், அவர்கள் ஜெயத்தோடு திரும்பி சென்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இன்றைய நாளிலே கற்றுக்கொள்கிறதான 3 காரியங்கள். நல்ல ஒரு ஐக்கியம், இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரை துதிக்கிற ஒரு காரியம், மூன்றாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம். 3லும் நம்ம உண்மையோடு காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த நாளில் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இந்த ஒரு வார்த்தையோடு, இந்த ஒரு தரிசனத்தோடு இந்த நாளில் நம்ம இங்கிருந்து கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் இல்லையா? கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கலாம். நம்மோடு இருக்கிற மக்கள் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற மக்களாக இருக்கிறது. அதுக்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நெகட்டிவான காரியங்களை யோசிக்க கூடாது, முறுமுறுப்பான காரியங்களை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? நம்ம ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, அந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இருக்கிற நாளில் எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு நீரூற்றாலே நிரப்பும் என்று சொல்லிங்க, தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் தந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் தகப்பனை உமக்கு ஏற்றதாக, உண்மையை நோக்கி பார்த்ததாக, தகப்பனை ஒரு நல்ல ஐக்கியத்தில் பலப்படத்தக்கதாக, தகப்பனை சூழ்நிலைகளை பார்க்காதபடி நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து உண்மை துதிக்க, உண்மை சோஸ்தரிக்க இப்போ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க, தடைகளை நீக்கி போடுங்க, தடைகளை நீக்கி போட்டு தகப்பனை நீர் முன் செல்ல வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை அப்பா, எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளில கூட தகப்பனை அப்பா சுரமண்டலத்தை கொண்டு வந்து தகப்பனை கர்த்தரை துதிக்கும்படியாக அந்த வேலையை அவர்கள் அர்ப்பணிக்க முடியும். உடைய கரம் கடந்து வந்தது போல தகப்பனை இந்த நாளைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேல இந்த கரம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை அப்பா, இந்த யூடியூப்ல யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அவர்கள் மேல உடைய கரம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அழைத்திருக்கிறேன், நீ உண்மையுள்ளவர் அப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை அப்பா நாங்கள் பார்த்து கலங்காதபடி, தகப்பனை வாழ்க்கை எவ்வளவுதானா முடிந்து போயிட்டா, தண்ணீர் இல்லையே, எங்கள் வாழ்வாதாரத்துக்கான காரியங்கள் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, ஒரு காரியங்கள் அப்புறம் எதிர்மறையாக இருக்கிறதே என்று சொல்லி கலங்காதபடி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீர் எங்களை பராமரிப்பீர், போஷிப்பீர், வழிநடத்துவீர், அந்த நம்பிக்கைகளாக நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்.
அப்பா நீர் அப்படி செய்யப்படுகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட விசேஷ விதமாக கர்மேல் ஜெப ஊழியத்திலே தகப்பனே அப்பா நீர் இந்த நாளை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற மாதத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிற வேளையில தகப்பனே அப்பா இந்த இடம் நிரம்பி ஒழியத்தக்கதாக நீர் அநேகரை அழைத்து வரப்போகிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கான தகப்பனை நாங்கள் எங்களை அர்ப்பணித்து தகப்பனை நாங்கள் காரியங்களை முன்னெடுக்க நீர் உதவி செய்ய, சோர்ந்து போகாமல் அப்பா நாங்கள் பலத்தோடு காரியங்களை செய்ய நீர் உதவி செய்ய கர்த்தரை அப்படி செய்யப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவர்களுமே ஸ்நானத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாக்கியமானதை. ஆமென் ஆமென். பிஷப்பை ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தரிசனம் கொடுத்து, ஆண்டவர் அழைத்து, ஆண்டவர் பெயரை கொடுத்து கர்மேல் ஜெப ஊழியத்தை தேவன் தொடங்கி இருக்கிறார். ஜெப ஊழியம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. கர்மேல் ஜெப ஊழியம் 7 வகையான காரியங்களை செய்ய போகிறது. ஜெபிக்கிற ஜனங்களை ஊக்கப்படுத்த போகிறது, ஜெபிக்கிறவர்களை உருவாக்க போகிறது, ஜெபத்தால் தேசத்தின் மேல் மக்கள் மேல் வருகிற அழிவை தடுக்க போகிறது, ஜெபத்தால் ஒரு பெரிய பரிசுத்தத்தை உருவாக்க போகிறது, ஜெபத்தால் அற்புதங்கள் உண்டாக போகிறது, ஜெபத்தால் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறது, ஜெபத்தால் சுகம் உண்டாக போகிறது. 7 வகையான ஊழியர்களும் ஜெபத்தினால் நடக்க போகிறது. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். யூடியூப் வழியாக பார்க்கிற எல்லா ஊழியக்காரர்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ட்ரூ காட் டிவி நேயர்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஜெபிக்க அன்பாக வேண்டுகிறோம். 1000 பேராக இருக்கிற நம்முடைய வியூவர்ஸ் இன்னும் அதிகமாக பெறுவார்கள். அதுபோல் இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிறவர்கள் பெறுவார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாப்பும் சமாதானமும் சுகமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக கர்மேல் ஜெப ஊழியங்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.